ஸோ நான் நேற்றைய தினத்திலே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே இந்த பொத்தலான பையை குறித்து கர்த்தர் என் கூட பேசிக்கொண்டே இருந்தார். அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்க போகிறேன். ஆகாயின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆகாயின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அந்த கடைசி வார்த்தையை வாசிக்கலாம். கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே அதை போடுகிறவனாய் இருக்கிறான். கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் இருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்திலே இங்கே என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, பொத்தலான பை சம்பாதிக்கிறார்கள், உழைக்கிறார்கள், அதற்கு ஏற்ற கூலியை வாங்குகிறார்கள். ஆனால் அந்த கூலியை வாங்கி கையில் கொண்டு வந்தா அந்த பணத்தை திரும்பி பார்த்தா காணோம். ஒரு ஓட்டையான பர்சுக்குள்ள, ஒரு ஓட்டையான பைக்குள்ள ஒரு விலை உயர்ந்த பொருளை வைத்தார். அந்த பொருள் தொலைவதை யாருமே தடுக்க முடியாதது மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இந்த பொத்தலான பை இருக்கிறது. ஆண்டவர் நிறைய கொடுத்தார், ஆண்டவர் நிறைய ஆசீர்வதித்தார், நிறைய வந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் அதை தொலைச்சிட்டாங்க. அது காணோம், எங்கே போச்சுன்னே தெரியல. லட்சங்கள் காணாமல் போனது. சிலருக்கு ஒரு வருஷத்துலேயே 6 மாதத்தில் 3 மாதத்தில் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இந்த வருஷத்தினுடைய இன்கம் என்ன அப்படின்னு எழுதி வச்சுருந்தாங்கன்னா, அந்த இன்கம்மை பார்த்தா நிறைய பேருக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இவ்வளோ எனக்கு வந்துச்சா, நான் இவ்வளோ சம்பாதிச்சேனா? ஆனால் அவ்வளவு சம்பாதித்தும் அவ்வளவு டார்கெட் பண்ணியும் மிச்சம் எவ்வளோ இருக்குது, என்ன பண்ணுன, ஏதாவது தேடி பார்த்தா நிறைய பேருடைய வாழ்க்கையிலே குறைவை தான் காண்கிறார்களே தவிர நிறைய பேருக்கு நிறைவே இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த ஆராதனையில் நம்ம எல்லாரும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன? ஆண்டவரே, என்னுடைய கையிலே இருக்கிற இந்த பொத்தலான கையை கர்த்தர் ஆசீர்வதித்து இதில் தங்குகிற, வாங்குகிற, உழைக்கிற வருமானம் என்னுடைய கையிலே தங்குவதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கண்டிப்பாக நம்ம ஜெபம் பண்ணணும். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் கைகளை ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை ஆசீர்வதிக்கிற தெய்வம். வேதம் சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அவனவன் தன் திராட்சை செடியிலே பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமாய் தங்கியிருப்பான். உன் ஆகாரத்தை சத்துருக்களுக்கு நான் கண்டிப்பாக, உன்னுடைய தானியத்தை சத்துருக்களுக்கு நான் ஆகாரமாய் கொடுக்க மாட்டேன். அப்போ நிறைய வசனம் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன பிரியமா இருக்கிறாருன்னா, நம்முடைய கைகளை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய கரங்களிலே ஓட்டை இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கிறார். நிறைய பேர் நிறைய சம்பாதிச்சாங்க, நிறைய சொத்து வாங்கினாங்க, ஆனால் ஒன்னொன்னா இழந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிலருடைய கையில் ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன், இந்த ஆராதனைக்கு பிற்பாடு, இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் உங்களுடைய கைகளை கர்த்தர் பத்திரப்படுத்துவாராக. இனி உங்களுடைய பணங்களை வட்டிக்காரனுக்கு கொடுக்கிறது போல அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவாராக. இனி உங்களுடைய பணங்கள் மருத்துவமனைக்கு போகாதபடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுகவாழ்வை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உங்களுடைய பணங்கள் நஷ்டமாகாதபடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தந்து உங்களை சுற்றி இருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு பத்திரப்படுத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. எல்லாருடைய கையை மேலே உயர்த்தி அப்பாட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த கையில் இருக்கிற ஓட்டையை நீங்கள் அடைக்கணும் ஆண்டவரே. நான் எவ்வளோ சம்பாதிச்சேன் ஆண்டவரே, ஆனால் நிறைய பொத்தலான பை, நிறைய மருத்துவமனைக்கு போயிருச்சு ஆண்டவரே.
நிறைய நான் இழந்துட்டேன் ஆண்டவரே, நிறைய வட்டிக்காரனுக்கு போயிருச்சு ஆண்டவரே, நிறைய என்னுடைய கையிலிருந்து தடுமாற்றத்தில் போயிடுச்சுப்பா. ஆனா இப்போ சாராய கடையில் நிறைய பணம் போயிடுச்சு ஆண்டவரே. எத்தனையோ பேர் எங்களை வஞ்சிச்சு எடுத்துக்கொண்டாங்க ஆண்டவரே. ரிப்பேர்னு அந்த நஷ்டத்துல நிறைய பணம் போயிச்சு ஆண்டவரே. ஆனா இப்போ என்னுடைய 2 கரங்களையும் உங்களுக்கு நேராக நான் உயர்த்துகிறேன். இந்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. யாபேசனுடைய எல்லையை விரிவாக்கின கர்த்தர், யாபேசனுடைய கைகளோடு உம்முடைய கை இருந்தது. தேவரீ, நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும் என்று அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினது போல இப்போ எங்க கைகளை உயர்த்தி நாங்க கேட்கிறோம். இந்த கைகளிலே இருக்கிற பொத்தல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு இந்த கைகளை நீர் ஆசீர்வதித்து நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்கிற அத்தனை வாக்குத்தத்த வசனங்களும் இப்பொழுது நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையின் மேலும் தேவனே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே தங்கி இருப்பதாக. ஆமேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அது மட்டுமல்ல, நம்ம உழைச்சு சம்பாதிக்கிறத இன்னொருத்தரை அனுபவிக்கிறத விட நம்ம அதுல சந்தோஷப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் அதுல நம்ம திருப்தியா சாப்பிடணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நிச்சயமாகவே நான் நம்புகிறேன். நீங்க எல்லாரும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்னன்னா, தேவரீர் என்னை ஆசீர்வதியும், தேவரீர் என்னை ஆசீர்வதியும். ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணணும். அவருடைய கை உங்க தலை மேல இருக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதத்தோட வேதனை கண்டிப்பாக இருக்காது. நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வருகை தாமதிச்சார் 2025 வருடம் உங்கள் கரங்கள் நிரம்பி வழியட்டும், உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். உங்கள் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீங்கள் குறைவை காண்பது இல்லை. எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி உங்களிடத்திற்கு வந்து உங்களுடையதாகும் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் வருமானத்திற்காக ஒரு புதிய வாசலை திறப்பாராக, ஒரு தொழிலை கர்த்தர் திறப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாத வாய்க்காலை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. கரங்களை தட்டி ஆமோதிக்கிற ஆமேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் நஷ்டங்கள் லாபங்களாய் மாறுவதாக. கர்த்தர் உங்களுக்கு திறமைகளை கர்த்தர் தருவாராக. நிறைய கிருபைகளை கர்த்தர் தந்து உங்களை இந்த தேசத்திலே ஆசீர்வாதமாய் வைக்கிற ஒரு நல்ல தேவன். ஆமேன் சொல்லுங்கள். அப்போ உங்க கையை நீட்டி என்ன பண்ணணும்னா, நீங்க எதை ஜெபிக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். நான் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிறைய நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு என்னுடைய 2 கரத்தையும் நீட்டி நான் ஜெபித்திருக்கிறேன். எப்படி ஜெபித்திருக்கிறேன்னா, ஆண்டவரே இந்த கரம் பிச்சை எடுத்த கரம், ஆண்டவரே இந்த கரம் நிறைய பேரை எதிர்பார்த்து காத்திருந்த கரம், இந்த கரம் நிறைய பேரிடத்துல கையேந்தின கரம். ஆனால் இந்த கரத்தை நீங்கள் பிளஸ் பண்ணினீங்கன்னா, ஆசீர்வதிச்சிங்கன்னா, இந்த கரம் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவரே உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பிச்சை எடுத்த இந்த கையை, இறந்த இந்த கையை, எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த கையை அநேகருக்கு ஆசீர்வாதமான கையாய் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்வார். இனி உங்களுடைய கைகளினால் செய்வதை கர்த்தர் நஷ்டம் அடைய கர்த்தர் விடமாட்டார். நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வர்த்திக்க பண்ண போகிறார். நிச்சயம் அதை செய்வார். ஆமேன். ஆனால் இன்றைக்கு நான் தியானிக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த பொத்தலான இந்த அனுபவம் கண்டிப்பாக மாறணும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பொத்தல் இருக்கவே கூடாது. நம்ம எவ்வளோ லட்சக்கணக்கான பணத்தை வைத்திருந்தாலும் நம்ம கொண்டு போகிற பர்ஸில் ஒரு ஓட்டை ஒன்று இருக்குமானால்
கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஏமாற்றத்துக்குரிய விஷயம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையே உங்களுக்கு ஓட்டையாக இருக்கும்னா நீங்கள் எத்தனை சம்பாதிச்சாலும் அது முடிவிலே லாபத்தை தராது. இன்னைக்கு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த ஓட்டை என்கிறது எதனால வருகிறது, வேதம் எதை அடிப்படையாய் சொல்லுகிறது வாசிக்கலாம். முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரையும் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். சில நாட்களுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி அந்த தேசத்திற்கு குடியானவர்கள் ஒருவனிடத்திற்கு போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. 14வது வசனத்தை திரும்ப ஒரு விஷயம் கூட வாசிக்க போறான். 14வது வருஷத்தை எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு ஐஸ்வர்யமான ஒரு தகப்பனார், நிறைய சொத்துகள் இருக்கிறது, அவருக்கு வசதி இருக்கிறது, அவருக்கு 2 பிள்ளைகள். ஆனால் அந்த 2 பிள்ளைகளில் இளையவன் தன்னுடைய தகப்பனிடத்துல என்ன கேட்குறான் அப்படின்னு சொன்னால், நான் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு விரும்பலை, நீங்கள் என்னுடைய சொத்தை பிரித்து கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் அதை வச்சு சம்பாரிச்சுக்கிறேன்னு சொல்லி தன் தகப்பனாரிடத்திலிருந்து அந்த சொத்தை வாங்கி பிரித்து தன்னுடைய தகப்பனாரை விட்டு தூர தேசத்திற்கு போனான். அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, நிறைய பேருக்கு பணம் செலவழித்தான். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கையிலே இருக்கிற அந்த கடைசி பணம் வரைக்கும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த பொத்தலான பை எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, யார் தங்களுடைய தேவைக்கு மிஞ்சி யார் செலவழிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே பொத்தலான பைய கண்டிப்பாக மாற்ற முடியாது. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தன்னுடைய தகப்பனார் நிறைய கொடுத்தாரு, தன்னுடைய தகப்பனார் ஒரு பெரிய சொத்தை கொடுத்தாரு. ஆனால் இந்த மகன் செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, தான் தகப்பனார் கொடுத்த சொத்தை பத்திரப்படுத்தல. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு நமக்கு கிடைக்கும், நாளைக்கு நம்ம பெற்றுக்கொள்ளுவோம், சேர்த்து வைக்காம அன்னைக்கு இருக்கிற காரியம் அன்னைக்கு போதும்னு இவன் செலவழித்தான். இன்னைக்கு நம்ம என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் எப்படி இருந்திருக்க கூடாது அப்படின்னு சொன்னா, நான் செலவாளியா இருந்துடக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலையும் ஆண்டவர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். நீங்க உங்களுடைய தேவைகளுக்கு செலவு பண்ணலாம், ஆனா தேவைக்கு மிஞ்சி கண்டிப்பா செலவு பண்ணக்கூடாது. சில மனிதர்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யாரையாவது ஒருத்தரை ப்ளீஸ் பண்ணணுன்றதுக்காக நிறைய பேர் கூட்டத்தோட பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல சாப்பாட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல பார்ட்டி வச்சிருவாங்க. சிலருடைய வாழ்க்கையிலே அவருடைய பணம் 90% காலியாகிறது. எங்க காலியாகும்னா, யாரையாவது ஒருத்தரை திருப்திப்படுத்துவதற்காக நினைப்பாங்க. அவங்கள திருப்திப்படுத்தலாம், இவங்கள திருப்திப்படுத்தலாம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் வாங்கி கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு உங்களையே அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? குறை சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க, உங்களையே குறை சொல்லுவாங்க. இவனுக்கு எதுக்கு இது தேவை, எதுக்கு இந்த ஆடம்பரம், இவனை இந்த ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு யார் கேட்டாங்க, எதுக்கு இப்படி செலவு பண்ணிட்டு இருக்கிறான். சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பிறந்த நாளுக்கு சரி உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு ஏதோ ஒன்றை வாங்கி கொடுக்குறீர்கள், தவறல்ல.
நீங்கள் பிறந்த நாளுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கோ இல்லைன்னா உங்களுடைய சொந்தங்களுக்கோ வாங்கி கொடுக்கலாம், ஒரு பயனுள்ள பொருள் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் சிலர் என்ன சொல்லுவாங்க, என்னென்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும். அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் போய் விசிட் பண்ணுவாங்க, இவங்களுக்கு என்ன பிடிக்கும். அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் போய் விசிட் பண்ணுவாங்க, இவங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தா இவங்க சந்தோஷப்படுவாங்க. நான் நம்புகிறேன், மனுஷனை சந்தோஷப்படுத்தணுன்றதற்காக இவ்வளவு நேரத்தை செலவு பண்ணி அவர்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும்னு பார்த்து நீங்கள் வாங்கி கொடுக்கறதுனால அவங்க உங்களுக்கு என்ன தரப்போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணத்தை நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரொம்ப ஊதாரித்தனமாக செலவு பண்ணிடக்கூடாது. சிலருக்கு ஹோட்டல் போவாங்க, எதை வேணாலும் ஆர்டர் பண்ணுவாங்க. அவங்க இருக்கிறது ஒரு 3 பேராக இருக்கும், ஆனால் அந்த 3 பேருக்கு 7 பேருக்கு இருக்கிறது மாதிரி ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நிறைய மிச்சம் வைப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டு முடித்தோடனே எந்த வெக்கமும் பார்க்காம மிச்சம் இருக்கிற சாப்பாடை அந்த வெயிட்டர்கிட்ட போயிட்டு எப்பா அதை பார்சல் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நேரம் சாப்பிடுவாங்க. ஆனால் சிலர் அப்படின்னா அதை ரொம்ப வெக்கமாக நினச்சிட்டு இல்லை, அந்த ஃபுட்டை அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணுற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் அதிகமான செலவாளிகளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. உங்கள் வருமானத்திற்கு மீறி இன்னைக்கு வந்ததை நாளைக்கு இன்னைக்கு நீங்கள் இப்படி நீங்கள் செலவு பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நாளைக்கு இன்னொருத்தருக்கு முன்பாக கை கட்டி நிற்கிறதற்கு உங்களுக்கு வெக்கம் வரணும், நீங்கள் அவமானப்படணும். நாளைக்கு தேவையா? நாளைக்கு நீங்கள் என்ன பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறீங்க, ஆண்டவர் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதேன்னு சொல்லியிருக்கிறாரு, அப்போது இன்னைக்கு கிடைச்சதை நான் செலவு பண்ணிடலாமே நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் வேதத்தில் நீதிமொழிகளில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, நீ எறும்பினிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுக்கள் இல்லாமல் இருந்தும் தனக்கு ஒரு காலம் வெளியில் போய் ஃபுட் எடுக்க போக முடியாது அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில், சோம்பேறியே நீ எறும்பினிடத்திற்கு போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்திற்கு தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்திலே தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன நம்புறார் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாளைக்கு வேண்டாம், நாளைக்கு தேவையில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. நீ கொஞ்சம் சேர்த்து வை, ஒரு காலத்துல நீ செயல்பட முடியாத காலத்துல நீ சேர்த்து வச்ச ஆசீர்வாதம் இன்னொருத்தரிடத்துல கையேந்தாதபடி அது உங்களுக்கு வெற்றியா இருக்கும். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? கேட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்து பிச்சு பிச்சு கொடுத்து ஊதாரித்தனம் பண்ணுகிறதை கர்த்தர் விரும்பல. நீங்கள் வேதத்தில் ஆதியாகமத்தில் வாசிப்பீர்களே ஆனால் ஆண்டவர் பார்வோனுடைய ராஜாவுக்கு 2 சொப்பனத்தை காமிக்கிறார். ஒரு சொப்பனம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கதிர்கள், ஒரு நெல் கதிர் நல்லா விளைஞ்சிட்டு இருக்குது. அந்த விளைஞ்சிட்டு இருக்கிற அந்த கதிரை பார்க்கும்போதே சாவியான கதிர் உள்ள இன்னொரு நெல் தோட்டம் அவருக்கு தெரியுது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த சாவியா இருக்கிற இந்த நெல் கதிர் ஏற்கனவே இருக்கிற கதிர்கள் முழுவதையும் எடுத்து போட்டுச்சு. அடுத்து ஒரு சொப்பனம் பார்க்குறாரு, நல்ல கொழு கொழுத்த பசுக்கள் வருகிறது. இந்த பசுக்களை பார்த்துட்டு இருக்கும் போதே மெலிஞ்ச பசுக்கள் இந்த கொழு கொழு பசுக்களை எல்லாம் சாப்பிட்டு அது திரும்பவும் மெலிஞ்சது மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு சொப்பனம். இந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தை யாரும் சொல்ல முடியல. அப்போ யோசேப்பு அந்த ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் தாம் செய்ய போகிறதை ராஜாவுக்கு மறைக்கல. ஆண்டவர் என்ன செய்ய போறார் அப்படின்னு சொன்னா, 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, 7 வருஷம் சாப்பாட்டுக்கு கஷ்டம் வரப்போகுது, 7 வருஷம் நீங்க விவசாயம் பண்றது கொஞ்சமா பதில் கொடுக்க போகுது. அதுக்காக நீ ஒன்று பண்ணு, அந்த 7 வருஷம் பஞ்சகாலம் வருவதற்கு முன்பாக 7 வருஷம் மகா செழிப்பின் காலம், என்ன போட்டாலும் வரும், என்ன செஞ்சாலும் வரும், எல்லாத்துலையும்
எல்லாத்துலேயும் 100 மடங்கு பதில் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதமான காலத்திலே ராஜா ஒருத்தரை நியமித்து எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணணும், எல்லாத்தையும் பத்திரப்படுத்தணும். குடோனா கட்டி அந்த சாப்பாடுகளை எல்லாம் பத்திரப்படுத்தி 7 வருஷத்துக்கு நீங்க பத்திரமா வைக்கணும்ன்ற அந்த செய்தியை ராஜாவினிடத்திலே சொல்லுகிறான். அதுபோலவே வேதத்தில் நடந்துச்சுன்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற காலத்துல கொடுக்கிறத சேர்த்து வைக்க சொல்றாரான்னு கேட்டா கண்டிப்பா கர்த்தர் சொல்றாரு, இல்ல நான் உன்னை ஆசீர்வதிக்கிற காலத்திலே நீ கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, சத்தமா சொல்லுங்க. இந்த சில பிள்ளைகளை எல்லாம் ஸ்கூல்ல அம்மாங்க அனுப்பிட்டாங்கன்னு வைங்களேன், இந்த மதியானம் சாப்பாடு கொடுக்காததுனால ஸ்கூல்ல இருக்கிற கேண்டீன்ல நீ சாப்பிட்டுக்கோன்னு கொடுப்பாங்க. சில பிள்ளைகளுடைய கையில் ஒரு 50 ரூபா கொடுத்தா அந்த பிள்ளைங்க 40 ரூபாயை செலவு பண்ணிட்டு 10 ரூபாவை அவங்க பத்திரமா வச்சுக்குவாங்க. அந்த 10 ரூபா அவங்க கையில் இருக்கும். ஆனால் சிலர் அப்படி இல்லை, 50 ரூபா அம்மா கொடுத்து விட்டாங்கன்னா 60 ரூபாவுக்கு சாப்பிட்டு அடுத்த நாள் 10 ரூபா கடன் ஆகி போச்சு, நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்வாங்க. பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், வாலிப தம்பிக்கு சொல்கிறேன், நிறைய பேர் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஐஃபோன் வாங்கி கொடு, எனக்கு பைக் வாங்கி கொடு, எனக்கு டியூக் பைக் வாங்கி கொடு, எனக்கு அந்த மாதிரி வாங்கி கொடு. இந்த மாதிரி உங்களுடைய தேவைக்கு அல்லாத பொருட்களை இப்போவே நீங்கள் வாங்கி உங்கள் பணத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எதிர்காலம் உங்களுக்கு வெற்றியாகவே அமையாது. உங்களை நீங்கள் நல்லா வச்சுருங்க, நீங்கள் நல்ல மொபைல் யூஸ் பண்ணுங்க, நீங்கள் நல்ல வாகனம் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஒரு வாகனத்தை வாங்கி கொண்டு வந்தால் உங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணுறது நானாக இருப்பேன். நீங்கள் டியூக் பைக்கே வாங்கினா கூட நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாரை விட நீ நல்லா வச்சிருக்கிறப்பா, யாருக்கும் இல்லாத உன் கையில் இருக்குது, அப்படி தான் நான் சொல்ல போகிறேன். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் பணத்தை செலவழிக்கும் போது உங்கள் மனசில் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால், இது இப்போ கேட்கல, சொல்லுங்க சத்தமா, இது இப்போ அவசியமானதா? இது இப்போ அவசியமானதா? பிரதர், உங்க அப்பா ஊதாரியா இருந்திருப்பாங்க, உங்க அம்மா ஊதாரியா இருந்திருப்பாங்க, உங்க அப்பா கையில கொடுத்தது எல்லாத்தையுமே அவர் செலவழிச்சு அவர் போகும்போது ஒன்றும் கொண்டு போறதில்லை, உண்மைதான். ஆனா உங்க அப்பா நிறைய பேரிடத்துல கையேந்தி இருப்பாரு. உங்க அம்மாவுடைய அந்த எல்லாரிடத்துலையும் போய் எல்லா பணத்தையும் ஊதாரியா அவங்க செலவழிக்கிறதுனால அவங்க கையேந்தி இருப்பாங்க. ஆனா உங்களை கர்த்தர் எச்சரிக்கிறார், நீங்க என்ன பண்ணிடாதீங்கன்னா, சிலருக்கு கொஞ்சம் சந்தோஷப்பட்டா போதும், கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சா போதும், அவ்வளவுதான், உடனே பாக்கெட்டில் இருக்கிறது மொத்தமும் காலி ஆயிடும். அவங்க இன்னும் ஒரு சிலரை கொஞ்சம் பெருமையா பேசினா போதும், அவ்வளவுதான். உங்களுக்கு ஜூஸ் வேணுமா, உங்களுக்கு போன்விட்டா வேணுமா, உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணும், எது கேட்டாலும் கிடைக்கும், எது கேட்டாலும் வாங்கி கொடுப்போம். இல்லவே இல்லை. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இன்னொருத்தருடைய புகழ்ச்சியும் இன்னொருத்தர் நமக்கு கொடுக்கிற அந்த சந்தோஷமும் ஒரு நாளும் உங்களுடைய ஞான குறைவுக்கு வழிவகுக்கவே கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். கையை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, எனக்கு செலவு பண்ணக்கூடிய ஞானத்தை கொடுங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எனக்கு செலவு பண்ணக்கூடிய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நீர் எனக்கு கையில கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒன்றை கூட நான் இழந்துடக்கூடாது, நான் சும்மா விட்டுறக்கூடாது ஆண்டவரே. அது அந்நியனுடைய கையில போகக்கூடாது, அது தேவையில்லாத மனிதனுடைய கையில போகக்கூடாது. எனக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக ஆண்டவரே. என்னுடைய செலவீனத்திலே நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபையா இறங்குவீராக. கைகளை உயர்த்தி எல்லாரும் கேட்கலாம், ஆண்டவரே அந்த கிருபை என்மேல் இப்பொழுது ஊற்றப்படுவதாக. சொல்லுங்க, ஊற்றப்படுவதாக ராஜா, ஊற்றப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, உம்மாலே ஆகாதது ஒன்றுமே இல்லை, தேவையானது தேவையானது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பிள்ளைக்கு ஒரு அம்மா பேக் வாங்க வர்றாங்க. ஒரு கடையில் நான் போய் நிற்கும்போது அவங்க அம்மா பேக் வாங்குறாங்க. அப்போ அந்த அம்மாவை பார்த்து அந்த பிள்ளை கேட்குது, எனக்கு
இந்த சார்ஜர் எல்லாம் போடுறது மாதிரி ஒரு பேக் இருக்குது பாருங்களேன். அந்த பேக்லேயே என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஃபோனில் சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த பேக்லேயே லைட்டு எரிஞ்சிடும். அந்த பேக்கில் நிறைய வசதி இருக்குது. உடனே அந்த பிள்ளை கேட்குது, இந்த பேக் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்குது. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த பேக் உனக்கு இப்போது தேவையில்லை, நீ ஒன்றும் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறதில்ல. இந்த பேக் யாருக்காகன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க லேப்டாப்பை வச்சு சார்ஜ் ஏற்றுறதுக்காக தான் இந்த லேப்டாப்பு. ஆனால் நான் கவனிச்சுட்டே இருக்கிறேன், அந்த அம்மா அவங்க அப்பாவை திட்டுறாங்க. ஏங்க ஒரு பேக் கூட வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? ஒரு பேக் கூட வாங்கி கொடு, பிள்ளை பேக் தானே கேட்குது. அட இப்போ அது அவனுக்கு அவசியம் இல்லைப்பா, இப்போ அவன் என்ன சார்ஜாக போட போகிறான், அவன் சார்ஜ் போட்டால் என்ன வேற என்ன போட்டான் என்ன, நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டியது தானே, நீ வாங்கி கொடுங்க. கஞ்சத்தனம் இருக்கலாம், ஆனால் ஓவர் கஞ்சத்தனம்லாம் இருக்கக்கூடாது. நான் பார்த்துட்டே இருக்கிறேன், சலிப்போட அந்த பேகை தூக்கி அந்த கூடைக்குள்ளே போட்டு, சரி தொலைங்க 4 நாளையில் அவன் பிச்சு போட போகிறான். 4 நாளையில் ஒயர் தனியாக பேட்ரி தனியாக எடுக்க போகிறான். அவனுக்கு இந்த வயசில் இந்த பேகு தேவையா? திட்டிகிட்டே போகிறாரு. ஆனால் அவரால் பதில் எதுவும் பேச முடியல. அந்த இடத்துல வந்து உடனே சண்டை வரும். உடனே என்ன பண்ணுறாருன்னா அமைதியாய், இப்படியே கணவனாருடைய பணத்தை வீணடிக்கிற மனைவியினுடைய ஆசீர்வாதத்தை வீணடைக்கிற கணவனார், இவங்களுடைய கையில் எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் கண்டிப்பாக தங்கவே தங்காது. நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் யாராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் கையில் நிறைய தருவார். நிச்சயமாய் உங்களுடைய கைகள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக பண்ணுவார். உன்னுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிய போகிறது. இன்று ஒன்றுமில்லாமல் இருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேலே நான் உன்னை அதிகாரியாய் வைத்தேன். கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவர்களை கர்த்தர் அநேகத்தின் மேலே கர்த்தர் அதிகாரியாய் வைப்பார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க. நான் என்னுடைய கை எப்படி இருக்கணும்னா தேவையானதற்கு செலவழிக்க எனக்கு ஞானத்தை கொடு. என்னுடைய செலவில் ஒரு ஞானம் இருக்க வேண்டும். இது அவசியம் தானான்னு கேட்க வேண்டும். மற்றவர்கள் என்னை பயப்படுத்துகிறதை வைத்து நான் செலவு பண்ணக்கூடாது. மற்றவர்கள் என்னை ஆசையை காண்பிக்கிறதை வைத்து நான் செலவு பண்ணக்கூடாது. சிலர் அப்படிதான் பயப்படுத்துறதை குறித்து உடனே செலவு பண்ணிடுவாங்க. சிலர் யாராவது ஒருத்தர் ஆசையை காமிச்சிட்டாங்கன்னா உடனே செலவு பண்ணிடுவாங்க. இல்லவே இல்லை, தேவையானதுக்கு செலவு பண்ணுங்க. நீங்க கஞ்சன்களா இருக்கணும்னு நினைக்கல. சிலர் பார்த்தீங்கன்னா நீங்க வெறும் அவ்வளோ வசதிகள் இருந்தும் பீத்த துணியை கட்டிட்டு வர வேண்டிய அவசியம், சத்தமா சொல்லுங்க, கேட்கல, அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க நல்ல ஒரு துணியை, உங்களுடைய வசதிக்கு ஏற்ப ஒரு துணியை நீங்கள் உடுத்துவது தவறல்ல. நீங்க திருமணம் நடக்கும்போது அந்த திருமணத்திற்கு தேவையான அளவு நீங்கள் செலவு செய்வது தவறல்ல. ஆனா மற்றவங்களுக்கு முன்னாடி பிரமாண்டமா காமிக்கணும், பெருசா காமிக்கணும். என்னுடைய கல்யாணம் பாஸ்டரே சொல்லிட்டாரு, ராஜா வீட்டு கல்யாணம் போல நடக்கும்னு சொல்லிட்டாரு, அதனால வாங்குங்கடா கடன் அப்படின்னு நிற்க கூடாது. அப்புறம் அந்த ராஜா கடந்திக்க வரமாட்டார். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப ஞானம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னுடைய திருமணத்தை ஒருத்தர் பார்த்துட்டு இந்த மாதிரியே திருமணம் நடத்தணும்னு சொல்லி ஊர்ல செலவு பண்ணாம பாருங்க. செலவு பத்திரிகை அடிச்சுட்டு வந்தா இந்த A4 ஷீட்டை 2ஆ மடிச்சு அந்த அரசியல்வாதிங்க எல்லாம் அடிப்பாங்க தெரியுமா, பத்திரிகை அவ்வளோ பெருசா இருக்கும். இந்த என்னுடைய கூட பைபிள் காலேஜ் படித்தவன் பாஸ்டர் அவ்வளோ பெரிய பத்திரிகை கொண்டு வரான். டே எத்தனை பத்திரிகை அடின்னு கேட்டால் 3000 அடித்தானு. 3000 பத்திரிகை. ஒரு பத்திரிகை என்ன விலைன்னு கேட்டால் 40 ரூபாவுமா ஒரு பத்திரிகை. என்னடா இவ்வளோ பிரம்மாண்டமாக செலவு பண்ணியிருக்கிற, வரதட்சணை ஏதாவது வாங்கிட்டியான்னு கேட்டால் இல்லை, நம்ம கல்யாணம் பிரம்மாண்டமாக நடக்கணும். இல்லை, தஞ்சாவூர் அவன் ஊழியம் செய்கிற இடம், தஞ்சாவூர்லேருந்து ஊரில்
தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, அவனுக்கு வந்து இந்த தஞ்சாவூரில் தலையாட்டி பொம்மை இருக்குல்ல, அந்த மாதிரியே மேக்கப் பண்ணி 10 பேரை ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். ஊருக்கு கூட்டி போய் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தலையாட்டி பொம்மை தலையாட்டிகிட்டே நம்மளை வரவேற்கும், வாங்க அப்படின்னு. அப்படி பிரம்மாண்டம். அவனுடைய வீடு இருக்குது, எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு மூலையில் இருக்குது. அந்த கோடி அங்கேருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் மெயின் ரோடு, அது வரைக்கும் மாலை லைனாக போட்டாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஊருக்காரங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவனுக்கு எங்கேயோ லாட்ரி அடிச்சிடா, இவன் இவ்வளோ கிராண்டாக கல்யாணம் பண்ணுறான், நம்ம கொடுக்குற மொய் காசு இவனுக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு சோர்த்துனாங்களே தவிர மொய்யே வைக்கலைங்க. இல்லை, நான் சொல்கிறது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும், சீரியஸாக சொல்கிறேன். 10 ரூபா, 5 ரூபா, 2 ரூபா, நானும் கொஞ்சம் எண்ணினேன், அதனால சொல்கிறேன். ஏன்னா இவனுக்கு கொடுக்கும்போது பார்த்தா 5 ரூபா, 2 ரூபா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் முடியுது, நாங்கள் சொல்கிறோம் டே கிளம்பட்டுமா நாங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் கிளம்பட்டுமான்னு கேட்கும்போது சவுண்ட் சர்வீஸ்காரன் பின்னாடி நிற்கிறான். சார், அந்த வாழை கொலை நட்டாங்க, அவங்க வந்து நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் லைனா. அன்னைக்கு கடன்காரனாய் மாறின அந்த மனுஷன் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 10 வருடங்கள் தாண்டிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவன் மீண்டு வரவே முடியலங்க. ஆனால் அவனுடைய சொப்பனை என்ன தெரியுமா? ஊழியத்திற்கு படித்து முடிச்சுட்டு நானும் ஊழியம் ஸ்டார்ட் பண்ணும்போது 3 பேரை மறக்க முடியாது. என் கூட படித்த ஒருத்தர் வந்து ஆப்போசிட்டில் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக நடு ரோட்டில் ஒரு பாம்பு வந்து நின்று, இந்த ஊரில் வந்து எத்தனையோ பேரை கொன்ன, நீ இந்த இடத்துல ஓடுவே அப்படின்னாங்க. அவர் சவால் விட்டு ஊழியம் செஞ்சு இன்னைக்கு அந்த இடத்துல 4 பிரான்ச் வச்சு உண்டு பண்ணார். இவன் ஒரு சொப்பனம் பார்க்குறான். என்ன சொப்பனம் பார்க்குறான் அப்படின்னு சொன்னால், ஒரு உயர்ந்த கோபுரம், இந்த ஆர்சி சர்ச்சில் எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த வெங்கலத்தில் ஒரு கோபுரம், அதே மாதிரி ஒரு கோபுரம். அந்த கோபுரம் முழுக்க எண்ணெயை ஊற்றிருக்காங்க. அந்த எண்ணெயில் இவனை ஏற சொல்லும்போது இவன் ஏறி அந்த கோபுரத்தினுடைய உச்சியில் ஒரு கொடியை நட்டுறான். அது சிலுவை கொடி. அப்படி சொப்பனம் பார்த்தான். கர்த்தர் அவனுக்குள்ள அவ்வளவு தரிசனத்தை வச்சிருந்தாரு. ஆனால் தன்னுடைய திருமணத்திற்கு ரொம்ப கிராண்டாக பண்ணணும், 10 பேர் என்னை பார்த்து ரொம்ப பெருமையாக பேசணும்னு சொல்லி அதிகமாய் செலவழித்ததுனால நான் துக்கத்தோடு சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, அவனுடைய தரிசனமெல்லாம் மூட்டை கட்டி வைக்கப்பட்டு இன்னைக்கு கடன் கட்ட முடியாமல் பாதி ஊழியம் செஞ்சுட்டு பாதி வேலை செய்கிறது மாதிரி தள்ளப்பட்டுட்டாங்க. அவ்வளோ வேலை செஞ்சோம், அவனால் அந்த கடனை கட்ட முடியல. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே, நான் செலவு பண்ணணும். ஆனால் எப்படி செலவு பண்ணணும்னா, ஞானமாய் செலவு செய்யணும். சொல்லுங்களேன் கையை உயர்த்தி, நான் ஞானமாய் செலவு செய்யணும். என்னுடைய பணம் என்னுடைய பாக்கெட்லேருந்து போகும்போது ஞானமாய் செலவு பண்ணணும். நான் ஏமாந்துடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஆண்டவரே ஞானம் இல்லாமல் என்னுடைய பணத்தை நான் வீணடிச்சிடக்கூடாது ராஜா. ஆமென். சிலருக்கு இந்த 500 ரூபாய் கட்ட பாக்கெட்டில் வச்சுட்டு இந்த 10 ரூபாய் பொருள் வாங்குவாங்க. ஆனால் மாற்றுறதுக்கு எவ்வளோ ரூபா கொடுப்பாங்க தெரியுமா? 500 ரூபாய். இந்த 500 ரூபாய் நோட்டை எடுத்து நீங்கள் ஒருத்தருடைய கையில் கொடுத்து 10 ரூபாய் பொருள் வாங்குறீங்கன்னா அந்த நோட்டு உடஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதற்கு பிறகு அந்த மதிப்புள்ள ஒரு நோட்டை நீங்கள் வாங்க முடியாது, திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த 10 ரூபாய் பொருள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பொருளாக இருக்கும். அந்த பொருள் அந்த இடத்துல அவசியமே இல்லாமல் இருக்கும். இந்த டீ குடிக்கிறாங்க பாருங்களேன், ஒரு நாளில் காலையில் ஒரு டீ, நைட்டு ஒரு டீ, மத்தியானம் ஒரு டீ, எல்லாம் ரொம்ப கிளைமேட் ஒரு மாதிரி இருந்தால் ஒரு டீ குடிக்கிறது பரவாயில்ல. சிலர் வந்து டீ ஏற்கனவே நெஞ்சு கரிக்கும், அவ்வளவு டீயை குடிச்சுன்னு. ஆனால் இவங்களுக்கு ஒரு டீ குடிக்கிறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும், போய் அதுக்காகவே ஒரு காஃபியை குடிச்சிட்டு வரும். இல்லை, நான் தவறாக சொல்லலை. என்ன அப்படின்னா, நீங்கள் செலவு பண்ணுறதை குறித்து நீங்கள் என்னவா இருக்கணும்னா, இன்னைக்கு உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு பணம் இருக்கிறதுனால பண்ணுறீங்க, நாளைக்கு நீங்கள் ஒன்றும் இல்லாத போது கண்டிப்பாக சொல்கிறேன் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க. இந்த அப்பா விட்டு சொத்தை பிரிச்சுட்டு போய் வேசிகளுக்கு தன்னுடைய பணத்தை அளித்து, நண்பர்களுக்கு தன்னுடைய பணத்தை அளித்து, எல்லா பணத்தையும் அவன் செலவழிச்சிட்டான்.
இப்போ அவன் பணத்தை செலவழிச்சதுக்கு பிற்பாடு யாராவது அவன் கூட இருந்தாங்களா? யாராவது கூட இருந்தாங்களா? ஒருத்தர் கூட இல்லைங்க. மகனே, மகளே, இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேளு. உன் பாக்கெட்ல பணம் இருக்கும்போது நிறைய பேர் இருப்பாங்க, உன் கையில காசு இருக்கும்போது நிறைய பேர் உன்னை சுத்தி சுத்தி வருவாங்க. ஆனால் இந்த பணத்தை முழுவதையும் நீ செலவழித்து முடித்து விட்டால் ஒன்னு சொல்றேன், உன் கூட ஒருத்தருமே இருக்க மாட்டாங்கப்பா, ஒருத்தருமே இருக்க மாட்டாங்கப்பா. அதனால உங்க அம்மா 100 ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்கறது என்கிறது சாதாரணம் இல்லை. உங்க அப்பா உனக்கு கட்டுகிற ஃபீஸ், உனக்கு வாங்கி கொடுக்கிற பணம் என்கிறது சாதாரணம் இல்லை. நிறைய பேர் ரத்த உழைப்பு, நிறைய பேருடைய பெரிய வேர்வை, நிறைய பேர் எத்தனை அவமானத்தில் சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வர்றதுக்கு எவ்வளவு பேச்சு வாங்கணும், எவ்வளவு ஏச்சு வாங்கணும். ஆனால் அவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு கொண்டு போய் அந்த பணத்தை கொடுத்தா ஊதாரித்தனமாக நீங்கள் செலவு பண்ணா கண்டிப்பாக நீங்கள் கணக்கு ஒரு நாள் உங்கள் கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். வந்தது மொத்தமும் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் செலவு பண்ணுறதுல எனக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் கிருபையாய் தருகிறவர். கையை மேலே உயர்த்துங்க பார்க்கலாம், கையை மேலே உயர்த்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க தெரியுமா இந்த ஜபத்தில். இப்போ இந்த சத்தத்தை பேசும்போது கூட, பாஸ்டர் நான் தான் பாஸ்டர், அப்படி என் கையில் ஆண்டவர் எவ்வளோ லட்சத்தை கொடுத்தாரு தெரியுமா, எவ்வளோ கோடிகளை கொடுத்தாரு தெரியுமா, எல்லாத்தையும் ஊதாரித்தனமாக நான் செலவழிச்சிட்டு இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன் பாஸ்டர்னு எத்தனை பேர் இந்த ப்ரேயர்லேயே இருக்கிறாங்கல்ல. இந்த நிலைமை உங்களுக்கு ஒரு நாளும் வந்துடக்கூடாது. கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, இதுவரையிலும் என்னுடைய ஞான குறைவினால் ஆண்டவரே, என்னுடைய ஞான குறைவினால் நான் இழந்ததை மன்னித்து விடுங்கப்பா, நான் செலவு பண்ணதை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இன்னைக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு ஞானம் வருவதாக. என் கை ஓட்டையான கயிறா இருக்குப்பா, என் கை ரொம்ப காரணம் இல்லாம செலவு பண்ற கையா இருக்குப்பா, அதை பத்திரப்படுத்தக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் இப்பொழுது இந்த ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் கட்டளையிடுவீராக. அவங்க கையிலே இருக்கிற ஆசீர்வாதம் பெருகட்டும் ஆண்டவரே. அதை பெருக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. கர்த்தர் கிருபையாய் நடத்துகிறவர். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. ஆமென். காரு அந்த கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா கார் அப்படியே உள்ள வருது. எது மேலே வருது அப்படின்னு சொன்னால், இந்த ரெட் கலர் கார்பெட் இருக்குல்ல, கார்பெட்டுக்கு மேலே மாப்பிள்ளை பொண்ணுடைய கார் வருது. சரி, அது கூட பொறுத்துக்கலாம். சரி, கார்பெட்டுக்கு மேலே உனக்கு ஒரு ஆசை, தார் மேலே போடுறது, கார்பெட்டு மேலே போகுது, சரி விட்டுறேன், சின்ன வாடகை. அவன் சொல்கிறான், கார்பெட்டுக்கு மேலே கார் வந்தால் போதாதாம்மா, எது மேலே வரணுமாமா, ரோஜா பூ மேலே வரணுமா. எப்படி 10 பேரை நிப்பாட்டி ரோஜா பூவை பிச்சு வழிநடுவ விரிச்சு மாப்பிள்ளையும் பொண்ணும் அப்படியே காரில் வர்றாங்க. அதுவும் கார் வாடகைக்கு எடுத்தான் பாருங்களேன். இந்த அடைஞ்சிருக்கிற கார் வேண்டாமாமா, ஓப்பன் காரு, வெளியே அப்படியே தெரியும் இல்லை, அந்த மாதிரி காரு. அவன் பண்ணின கூத்துக்கு அளவே இல்லை. இப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்னா, வேணும்டா அவனுக்கு, அப்படிதான் சொல்ல முடியுது. வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அதனால கையில் ஆசீர்வாதம் இருக்குன்றதுக்காக, கடன் கொடுக்குறாங்கன்றதுக்காக, சிலருக்கு கடன் கொடுக்குறாங்கன்றதுக்காக வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு திருப்பி கொடுப்போம், எப்போ கொடுப்போம், எப்படி கொடுப்போம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாங்கி செலவு பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. ஒரு நாள் நீங்கள் சிக்கலில் நிற்கும்போது ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். நம்பர் 2, ரெண்டாவதாக வேகமாய் வாசிக்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நம்ம நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். சாலோமன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடே சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தியை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்று மதிலையும் கட்டி தீரு மட்டும் அவன் அவளை தாவீதின் நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே
சாலோமன் என்கிற ஞானியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா, இன்னும் நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க. பாக்கெட்டில் பணம் இருக்குன்றதுக்காக ஞானம் இல்லாமல் செலவு பண்ணிடாதீங்க. அவங்கள சந்தோஷப்படுத்துக்கிறதுக்காக ஞானம் இல்லாமல் செலவு பண்ணிடாதீங்க. நீங்கள் செலவு பண்ணுகிறதுல ஞானம் தேவை. ஆமேன், ஆமேன். இங்கே இந்த சாலோமனை குறித்து சொல்லப்படுகிறது. வேதம் சொல்லுது, இந்த சாலோமன் ஜெபித்த ஜெபம் ஆண்டவருக்கு பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ ஞானத்தை என்னிடத்துல கேட்டதுனால நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு நான் தந்தேன் அப்படின்னா, சாலோமனை ஆண்டவர் வந்து ரொம்ப ஆசீர்வதிச்சாரு. அப்படின்னா இன்னைக்கு நம்ம சில நேரத்தில் சொல்றோம், இந்த அம்பானி இவங்க எல்லாரையும் சொல்லும்போது என்ன சொல்கிறோன்னா, இவங்களுடைய பணத்தை வச்சு 10 தலைமுறை 20 தலைமுறைக்கு சாப்பிடலாம், ஒரு நாள் 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணால் 300 வருஷம் செலவு பண்ணலாம் அப்படின்னெல்லாம் நம்ம நிறைய பேர் கணக்கு போட்டு சொல்லுவாங்க. இதே கணக்கை ஃபஸ்ட்டு யாருக்கு போட்டாங்க தெரியுமா? சொல்லுங்க. சாலோமனுடைய நாட்களிலேயே அவ்வளவு இன்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவனுடைய வாழ்க்கையிலே இவனுடைய ராஜ்யபாரத்திலே இருக்கும்போது வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவே இல்லை. டன்னா பெரிய பெரிய லாரியா அப்படியே வெள்ளியை கொண்டு வந்து அப்படியே தாருக்கு நம்ம ஜல்லி கொட்டுறோம் பாருங்க, அந்த மாதிரி அங்கங்க கொட்டி வச்சிருந்தாங்க. தங்கமும் ஏகப்பட்ட தங்கம் சுத்தி இருக்கிற பல நாடுகளிலிருந்து வந்துருச்சு. நீங்கள் வெளி தேசத்திலிருந்து நேபுகாத் நேச்சார் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்து ஆலயத்தை சுட்டரிச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, உள்ள இருக்கிற தங்கத்தெல்லாம் எடுத்துட்டான். அதற்கு பிறகு அந்த சாலோமன் கட்டின பில்டிங்ஸ், சாலோமன் கட்டின ஆலயத்தில் நிறைய இடத்துல தங்கத்தை வந்து எங்கேயும் வைக்கிறதுக்கு இடம் இல்லாம சாந்து மாதிரி ஒவ்வொரு கல்லுக்கு இடையில வச்சிருந்திருக்கான். அதனால இதை தட்டி எடுக்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி, இது இவ்வளோ நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்றதுக்காக அந்த பில்டிங்கை முழுவதுமாய் சுட்டெரிச்சு அந்த தீயினால அந்த தங்கம் உருகி வரும்போது அதை வந்து வெட்டி எடுத்துட்டு போனாங்களாமா. அவ்வளோ வசதி. ஆனால் சாலோமனுடைய ராஜ்யபாரம் முடியும் போது அந்த வயதானவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உங்க தகப்பன் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாரு, நிறைய வந்துச்சு, ஆனா பாரமான நுகத்தை எங்க மேல சுமத்தினாரு, எங்கள்கிட்ட நிறைய வரி வாங்கினாரு, கவர்மெண்ட்டை நடத்த முடியல, வீட்டை நடத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணம் வாங்கினாரு, அதனால நீ இப்படி செய்யாத. அப்போ இவ்வளவு கோடி வந்துருச்சு, இவ்வளவு லட்சங்கள் வந்துருச்சு, எப்படிப்பா போச்சு, இது எங்க போச்சு, யாரு கொண்டு போனா? சாலமோன் வேற எங்கேயும் செலவு பண்ணதா சொல்லல. ஆனா அவனிடத்துல இருந்த ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, அந்நிய பெண்களை அவன் திருமணம் செய்தான். ஆயிரக்கணக்கான கல்யாணம் பண்ணினான். இப்போ அவன் கல்யாணம் பண்ணினவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்த ஊருக்காரங்க. ஒவ்வொருத்தரும் அந்த ஊருக்கு போகும்போது கொஞ்சம் தங்கம், கொஞ்சம் பணம். கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை கோடிகள் வந்தாலும் சுய ஒழுக்கம் இல்லாதவங்க கண்டிப்பாக உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையுமே நீ இழந்துருவீங்க. அது எப்படி வருதுன்னு தெரியாது, எப்படி போகுதுன்னு தெரியாது. நீங்க இந்த உலகத்துல வந்து பெரிய பெரிய கோடீஸ்வரங்களை நீங்க பட்டியலிட்டு பாருங்க, பெரிய பெரிய பணக்காரங்களை பட்டியலிட்டு பாருங்க, கண்டிப்பாக அவர்களுக்குள்ள என்ன ஒழுக்கம் இருக்கும்னா அவர்களுக்குள்ள சுய ஒழுக்கம் இருக்கும். நிறைய பேர் இந்த ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பசங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க, நான் மட்டும் பணக்காரனானேன்னா நான் ஜாலியாக இருப்பேன், என்னை யாருமே கேட்க மாட்டாங்க, நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன், அந்த பணத்தை வச்சு அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன். தம்பி, ஒன்று மட்டும் நீ நினச்சிருக்கண்ணா, நீ பணம் வரும்போது உங்களுக்கு சுய கட்டுப்பாடு என்கிற ஒன்று இல்லாவிட்டால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஜீரோவில் தான் இருப்பீங்க, போயிடும்.
அந்த பணம் நிற்காது, அந்த ஆசீர்வாதம் நிற்காது. அசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவரிடத்துல அந்த பணம் நிற்காது. எங்கள் அப்பா பிராண்டி ஷாப் வச்சிருந்தது உண்மை. எங்கள் அப்பா இன்னைக்கும் சாராயத்திற்கு விற்கிறவங்களுக்கு பணம் கிடைக்கும். அன்னைக்கும் சாராய வியாபாரிகள் நிறைய பேர் பணக்காரங்களாக இருந்தாங்க. எங்கள் அப்பா என்ன தப்பு பண்ணாருன்னா, சாராயம் விற்று முடிச்சுட்டு கொஞ்சம் பேர் அவருடைய கூட்டாளிகள் இருப்பாங்கல்ல, அந்த கடைசி நேரத்தில் அந்த கூட்டாளிகளோட சேர்ந்து நல்லா தண்ணி அடிச்சுட்டு அந்த பேக்கெட்டுக்குள்ளே பணத்தை வச்சுட்டு வரும்போது இவர் எங்கேயாவது நிலை இல்லாமல் விழுந்து கிடப்பார். அவங்க இதுக்குன்னே பார்த்துட்டு இருந்து பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் நடக்கும். அப்போது சுய ஒழுக்கம் இல்லாத ஒரு மனிதனுக்கு எத்தனை கோடிகள் வந்தாலும் கண்டிப்பாக நிற்காது. சுய ஒழுக்கத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் கண்டிப்பாக சம்பந்தம் உண்டு. ஆமேன் சொல்லுங்கள். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. சுய ஒழுக்கம் இல்லாத நபர், சுய ஒழுக்கம் இல்லாத நபர் கண்டிப்பாக உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்க முடியாது, பத்திரப்படுத்தி வைக்க முடியாது. ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாய் நீங்கள் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். எனக்கு நீ கொடுக்கிற ஆசீர்வாதத்தை என்னுடைய தவறுகளினாலே நான் இழந்துடக்கூடாது ஆண்டவர். என்னுடைய மிஸ்டேக்குனால நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய சுய இச்சையினால நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய சரீர இச்சைகளினால பாவத்தினால என்னுடைய பணத்தை இழக்காதபடிக்கு சொல்லுங்கள் ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபையை தருவீராக. சுய ஒழுக்கம் என்கிற ஒன்றை கர்த்தர் எனக்கு தந்து, ஒரு பரிசுத்தத்தை எனக்கு தந்து, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒன்றை கூட இழக்காமல் என்னை கிருபையாய் நடத்தும்னு கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். ஆண்டவரே, அந்த சுய ஒழுக்கத்தை இப்பொழுது எனக்கு கட்டளையிடும். ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய பிள்ளைக்கு கட்டளையிடுங்க ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தில் கட்டளையிடுங்க ஆண்டவரே, முழு பலத்தோட. ஆமென். இந்த துபாய் தேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க எல்லாரும் இந்த UAE அந்த சைடு இருக்குல்ல, அவங்களுடைய அந்த துபாய் தேசத்தில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடல்ல, அவங்களுடைய சாப்பாடு எப்படி இருக்குன்னா ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும். அவங்கெல்லாம் சாப்பிடும்போது அவங்களுடைய சாப்பாடு ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதை விருப்பப்படுறவங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போது நம்முடைய இந்தியாவிலிருந்து போன ஒரு நபர் துபாயில் இருக்கிற ஒரு ஷேக், அவங்களுடைய ஃபேமிலியில் போய் இவர் அந்த சமையல் எல்லாம் கற்று ரொம்ப டேஸ்ட்டாக அவங்களுடைய சாப்பாடை செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால அவருக்கு பெரிய வாசல் திறந்துருச்சு. பொதுவாக துபாயில் ஒரு ரூபாவை நீங்கள் கொண்டீங்கன்னா அது 100 ரூபா வேல்யூ, 100 ரூபாய்க்கு மேலே வேல்யூ, பண மதிப்பு அதிகம். அங்கே கொடுக்குற 1000 ரூபா சம்பளம் போதும், இங்கே அந்த 1000 ரூபா பார்த்தீங்கன்னா பல மடங்கு பெருசாக உங்களுக்கு மாறும். அதுதான் அதனுடைய இது. அதுவும் துபாய் ஷேக் அவங்களுடைய வீட்டில் வேலை கிடைச்சா அவங்க லைஃப்பில் செட்டில்டு, அவ்வளோதான். அந்த மாதிரி அந்த கிடைக்க வேண்டிய இடத்துல அந்த வேலை கிடைச்சுன்னா, இந்த மனுஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஷேக்குங்க எல்லாருமே இவங்களுக்கு ஃப்ரெண்டு. இவங்க எல்லாருமே இந்த மனுஷனுடைய ஃபுட்டை ரொம்ப சாப்பிட ஆசைப்பட்டு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் துபாயில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரோட்டில் எல்லா இடத்துலையும் விசிட்டிங் கார்டு கிடக்கும். அந்த விசிட்டிங் கார்டில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க, ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த ஃபோன் நம்பரை என்ன போட்டிருப்பாங்கன்னா மசாஜ் சென்டர் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் நம்பர் போட்டிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே அது நிறைய மசாஜ் சென்டராக இருக்காது. அது தவறான முறையிலே தவறான விஷயங்களை செய்கிறதா கூட இருக்கும். இந்த மனுஷன் இதை அறிஞ்சிக்கிட்டு ரோட்டில் கிடக்கிற ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து ஃபோன் பண்ணி ஒரு நாள் மசாஜ் சென்டருக்கு போய் இந்த மாதிரி இவருடைய பணத்தை சம்பாதிக்கிற பணத்தை அநேக இடத்துல கொண்டு போய்
தேவையில்லாமல் அந்த பரிசுத்த குறைவாய் செலவு பண்ணிகிட்டே இருந்தார். போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து ஃபோன் பண்ணால் கரெக்டாக வர சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் பேசி வர சொல்லிட்டு இவருடைய கையில் இருக்கிற பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுட்டு பல லட்சம் ரூபாய், இவ்வளவு ரூபாவை நீ கொடுக்கலன்னா உன்னுடைய பாஸ்போர்ட்டை கையில் கொடுக்க மாட்டான், இந்த லட்சம் ரூபாயை கொடுக்கலன்னா நீ என்னை அப்யூஸ் பண்ணிட்ட, என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் நீ என்னை தொட்டுட்டேன்னு சொல்லி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோன்னா நீ வெயிலில் ஜெயிலில் கூட வெளியே வர முடியாதுன்னு சொல்லி அவனை மிரட்டி பல ஆண்டுகளுடைய பணத்தை, சம்பாதித்த பணத்தை, திரும்ப சம்பாதிக்கிற பணத்தை அந்த கம்பெனிக்கு பல லட்சம் ரூபாவை கட்டி அந்த பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மதுரையில் ஒரு பிச்சைக்காரரை விட மோசமாக ஷேக்குக்கு சமைச்சு கொடுத்த நபர், ரொம்ப மோசமா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு மாடை வச்சு மேய்ச்சிட்டு இருக்கு. அதனால வாலிப தம்பி தங்கச்சி, உன்னுடைய பணத்தை அதான் பிரசங்கி 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையாகிலும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை, என் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தையும் நாம் வேண்டாம் என்று விலக்கவில்லை, நான் செய்த எல்லாவற்றிலையும் என் மனம் மகிழ்ச்சியாயிருந்தது, இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். இந்த சாலமோன் பணம் தன்னுடைய கையில் இருக்கிறதுனால அவன் ஆசைப்பட்ட எதையுமே என்ன பண்ணலையாமா, அவனுக்கு செல்ஃப் கண்ட்ரோலே இல்லை, தன்னை எதுலையுமே கண்ட்ரோல் படுத்தலை. தண்ணி அடிக்கணும்னு நினைக்கிறானா காசு இருக்கு தண்ணி அடிச்சிட்டான், சிகரெட் அடிக்கணும்னு நினைக்கிறானா காசு இருக்கு சிகரெட் அடிச்சான், ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறானா காசு இருக்கு பண்ணிட்டான். காசு இருக்குன்றதுக்காக சுய ஒழுக்கம் இல்லாதவர்கள் வெற்றியாக வாழ முடியாது. ஆமேன் சொல்லுங்கள். கையை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதம் வர்றதுனால நான் ஒரு நாளும் வழி தப்பி போகாதபடிக்கு, சொல்லுங்க, வழி தப்பி போகாதபடிக்கு என்னை கிருபையாய் பாதுகாக்கிற கர்த்தர், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த சத்தத்தை யாராவது ஒருத்தர் வெளிநாட்டில் வெளி ஊர்ல இருந்து கேட்டுட்டு இருக்கலாம். பிரதர் வேண்டாம், பிரதர் வேண்டாம், பிரதர் உன்னுடைய சுய கட்டுப்பாடு உங்களுக்கு தேவைன்னு கர்த்தர் சொல்றாரு. உன்னுடைய பணமெல்லாம் விரையாக்கமாக்கப்பட்டுரும், உன்னுடைய பணம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். வேதம் சொல்லுகிறது, வேசிக்காக தன்னுடைய வஸ்திரத்தை கூட அவன் என்ன பண்ண வேண்டியதா இருக்குமாமா. ஹலோ, தவறான வாழ்க்கையில போறவங்க நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வித்து கூட செலவு பண்ண வேண்டியது இருக்குமாமா. அவ்வளவு தூரம் நீங்க ஒன்றும் இல்லாமல் போயிருவீங்களாம். அதனால சுய கட்டுப்பாடு என்கிறது எல்லாருக்கும் அவசியம். பணம் இருக்கிறவங்களுக்கும் அவசியம், சொல்லுங்க, பணம் இல்லாதவங்களுக்கும் அவசியம். இது சொல்ல நிறைய கதை இருக்கு. வெளியூர்லேருந்து இங்கே படிக்க வந்துட்டு ரெகுலராக பிள்ளைகளுக்கு நெட்டு ரீசார்ஜ் பண்ணி விடுறவங்க இருக்காங்க. நெட்டு ரீசார்ஜ் பண்ணி விடுறவங்க. இன்னைக்கு உலகத்தில் என்னமோ நடக்குது. நெட்டு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒருத்தர், காலேஜில் ஹாஸ்டல்லேருந்து காலேஜில் ட்ராப் பண்ணுறதுக்கு ஒருத்தர், சாயந்தரமானா பர்கர் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒருத்தர். என்ன நினைக்கிறீங்க? ஆனால் ஞானமே இல்லாதவங்க யார் அப்படின்னா, அது கேர்ளாக இருக்கலாம் பாயாக இருக்கலாம், வெறும் பசங்களை மட்டும் சொல்லலை, பிள்ளைங்க பசங்க நிறைய பேர் பிள்ளைகளை கழுத்தில் கிடக்கிற கழுத்தில் கிடக்கிற செயின். ஒரு புள்ள சமீபத்தில் வந்தா அவங்க அம்மா அப்படியே அலறாங்க. என்னன்னு கேட்டால் 5 பவுன் நகை. அந்த நகையை அப்படியே கலட்டி அந்த பையன் வாங்கிட்டு அதே மாதிரி ஒரு கவரிங் செயினை வாங்கி அந்த பிள்ளைக்கு போட்டு விட்டு 6 மாசமா கண்டுபிடிக்கலையாம். 6 மந்த்தா. 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த கழுத்துல பார்க்கும்போது அந்த செயின் கருக்கும் இல்ல, கருத்து இருக்கும், அந்த இது டூப்ளிகேட்டு. என்ன உன்னுடைய செயின் கருப்பா இருக்குன்னு
அவங்க அம்மா பிடிச்சி பார்த்தா டூப்ளிகேட். என்னன்னு கேட்டா வஞ்சிச்சு அந்த செயினை வாங்கி அவன் செலவு பண்ணிட்டாங்க, மொத்தத்தையும் செலவு பண்ணிட்டாங்க. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இழந்துடவே கூடாது. நம்பர் 3, மூணாவது ஒரு காரியத்தை வேகமாய் வாசிக்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசிக்கலாமா? 25ஆம் அதிகாரம் 30, 31, 32 வாசிக்கலாம். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிடுவதற்கு கொஞ்சம் தா, நான் இளைத்திருக்கிறேன் என்றார். இதனால் அவனுக்கு ஏதோம் என்கிற பேரு உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்தகத்தை இன்றைக்கு எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். கவனிங்க. நம்பர் 3, மூணாவது, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பொத்தலான பை மாறணும்னா உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அற்பமாய் நினைக்காம நீங்க அதை வந்து துச்சமா நினைச்சிடக்கூடாது, துச்சமா நினைச்சக்கூடாது. சிலர் ஆசீர்வாதத்தை என்ன நினைக்கிறாங்கன்னா, வசதிகளை என்ன நினைக்கிறாங்கன்னா, துச்சமா, அந்த பொருள் துச்சமா இருக்குது. இல்லை, ஏசா இந்த இடத்துல தன்னுடைய ஆசீர்வாதத்தை, தன்னுடைய சம்பளத்தை, தன்னுடைய பணத்தை அவன் துச்சமாய் நினைத்ததுனால அவனுடைய வாழ்க்கையில பெரிய இழப்பை அவன் சந்தித்தான். இன்னைக்கு 3 காரியத்தை ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. உங்க கையினுடைய பொத்தல்களை ஆண்டவர் அடைக்க போறாரு. நம்பர் 1, முதலாவது சொல்லுங்க, நான் யாரா இருந்துடக்கூடாது அப்படின்னா, நான் செலவாளியாய் இருப்பேனே ஆனால் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் பாதுகாக்க முடியாது. நம்பர் 2, ரெண்டாவது, சுய ஒழுக்கம் என்னிடத்தில் இல்லாவிட்டால் என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் பாதுகாக்க முடியாது. நம்பர் 3, மூன்றாவது, எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் மதிக்காவிட்டால் கண்டிப்பாக நான் ஆசீர்வாதத்தை காத்து கொள்ள முடியாது. ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? கைகளை எல்லாரும் மேல உயர்த்துங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவர் அவனுக்கு தந்தருள்வார். கைகளை உயர்த்தி எல்லாரும் கேளுங்கள், என் ஆசீர்வாதத்தை கையாளுவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. முழு பலத்தோட கேளுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கையாளக்கூடிய ஞானம், கையாளக்கூடிய ஞானம், நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற வேலையை கையாளக்கூடிய ஞானம், தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஒரு விஷயம் கூட முழு பலத்தோடு, என் தேவனால், என் தேவனால் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இழந்து போன எல்லாருக்கும் மறுபடியும் ஆண்டவர் ஒரு விசை
அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரட்டும். ஏற்கனவே உங்களுடைய கைகளிலே ஆண்டவர் ஒரு விசை ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்கள் இழந்தவர்களுக்கு ஆண்டவர் மறுபடியும் அவருடைய வருகை தாமதிச்சா வருகிற புதிய வருடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு வைக்கட்டும். உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வாய்க்கால்களை கர்த்தர் திறக்கட்டும். திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைக்கட்டும். உங்களுக்கு கையில் நீங்கள் நினைக்காமலே உங்கள் கையில் அப்படியே பெருகிட்டே இருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரட்டும். ரொம்ப முக்கியம், நம்ம ஆசீர்வாதமாக இருந்து தான் ஆகணும். கேட்கல? நம்ம கண்டிப்பாக எப்படி தான் இருந்தாகணும்னா, இந்த உலகத்திற்கு ஆண்டவருடைய பவர் பெரிய பவர். கர்த்தருடைய பவருக்கு மிஞ்சி வேற எந்த பவரும் இல்லை. ஆனால் சில வேளைகளிலே சில நேரத்தில் சில இடத்துல எதுதான் பவராக இருக்கு அப்படின்னா, நம்முடைய பேக்கெட்டில் பணம் இருந்து சில இடத்துல அந்த பேக்கெட்டில் பணம் இருந்தால் தான் மதிப்பும், அந்த இடத்துல தான் பவரும். ஆண்டவர் நம்மோட இருக்காரு. ஆண்டவர் நம்மளை விட்டு விலகவும் இல்லை, கைவிடவும் இல்லை. அந்த விசுவாசம், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேற. ஆனால் இப்போ வெளியில் போய் ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி கொடுக்கறது கூட உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? அங்கே போய் இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார், ஒரு டம்ளர் தண்ணி கொடுறான்னு கேட்டால் கொடுத்துருவானா? உன் இயேசு கிறிஸ்டே போய் கேளுப்பா அப்படின்னு. தோசை கடையில் போய் உட்காந்து முருகலா ஒரு தோசை போடுங்கன்னு சொல்லி தின்னு முடிச்சுட்டு பில்லை கட்டுறனா இயேசு கட்டிடுவார்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. யார் தான் கட்டணும் அப்படின்னா நம்ம தான் கட்டணும். அப்போது கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்கள் கையில் மட்டும் ஆண்டவர் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். அதற்கு பிறகு நீ எப்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை என் கையிலே கொடுக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் வளர்த்த பெருக்க, அந்த பெருக்கின ஆசீர்வாதத்தை பார்த்து நீங்க என் தோளை தட்டி, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் கேட்கணும்னு சொல்லி சத்தத்தை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை நான் கேட்கணும் ஆண்டவரே. ஆமென். பாடலாமா இந்த பாட்டை? என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் வளருவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள்? சோ 3 காரியத்தை சொல்லுங்கள். நம்பர் 1, முதலாவதாக சொல்லுங்க எல்லாருமே, ஆண்டவரே நான் ஒரு பெரிய செலவாளியா என்ன பண்ணிடக்கூடாது, நான் மாறக்கூடாது. நம்பர் 2, ரெண்டாவது, நான் சுய ஒழுக்கமற்றவனாய் நான் இருக்கவே கூடாது. நம்பர் 3, மூன்றாவது, நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் துச்சமா என்ன பண்ணக்கூடாதுன்னா எல்லாம் மேலானதா நினைக்கணும். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாருன்னு நினைக்கணும். என் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபை பெருசுன்னு நீங்க நினைக்கணும். ஆண்டவர் உங்களை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு கர்த்தர் பெருக பண்ணுவாராக. உங்கள் கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. இப்ப கரங்களை தட்டி பாடி நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் கைகளை மேல தட்டி கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. பாடுவோம். ஆசீர்வதித்தார் கர்த்தர், கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. ஆசீர்வதித்தார்
கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றார். ஆடுவோம். கலங்கி நின்றபோது கலங்காதே என்றாரே. தனித்து நின்றபோது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எங்கள் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. ஹalleluya. கர்த்தர் எங்கள் கரம் பிடித்து உன்னை விட்டு விலகி நான் உன்னை என்றும் கைவிடேன். என்றாரே. இப்ப சேர்ந்து என் தேவனால் உயருவேன், சொல்லுங்க உயருவேன், சொல்லுங்க. உயருவேன், உயருவேன், உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்ப்போம். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.